உலகம் என்பது நம்முடைய நிரந்தர இடம் அல்ல, இது ஒரு சோதனை இடம். அல்லாஹ் கூறுகிறான், உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வேடிக்கையும் மட்டுமே, ஆனால் இறைவனிடம் உள்ள மறுமைதான் நிரந்தரம். சூரா அல் அன்கபூத் 21. அதாவது நாம் அனுபவிக்கும் செல்வம், உடைமைகள், புகழ் இவை அனைத்தும் தற்காலிகமானவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிய ஹதீஸ், இந்த உலகில் நீ ஒரு பயணியாகவோ அல்லது வழிகிடந்து செல்பவனாகவோ இரு. அதாவது ஒருவர் பயணிக்கும் பொழுது அவனுக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துச் செல்கிறான். அதுபோலவே நாமும் இவ்வுலகில் எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அதற்கேற்ப வாழ வேண்டும். உலகம் ஒரு நிழல் மாதிரி சீக்கிரம் மறைந்துவிடும், மறுமை நிரந்தரம். எனவே உலகத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அது நம்மை அல்லாஹ்வை மறக்க வைக்க கூடாது. நம்முடைய உண்மையான இலக்கு அல்லாஹ்வின் திருப்தி மற்றும் சொர்க்கம். எனவே உலகத்தில் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும், ஆனால் இதயத்தில் மறுமை பற்றிய நினைவையே வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாய் துஆ கேளுங்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் நல்லவற்றை தாரும், மறுமை உலகத்திலும் நல்லவற்றை தாரும், நரக தண்டனையிலிருந்து காத்தருளும். சூரா அல் பகரா வசனம் 2. மேலும் இஸ்லாமிய அறிவு காணொளிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்.